அதே போன்று பெற்றோர்களுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு மென்மையை இஸ்லாம் சொல்கிறது என்று பாருங்கள். பொதுவாகவே ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் வயோதிப காலம் என்பது கஷ்டமான ஒரு காலம், கடுமையான ஒரு நிகழ்வு. அவர்களோடு பழகுவதே பெரும் கஷ்டம். வயோதிபர்கள் தங்களுக்கு தேவையான வேலைகளை தாங்களே செய்ய முடியாத நிலையில் இருப்பார்கள். கூறிய விடயத்தை திருப்பி திருப்பி கூறிக்கொண்டிருப்பார்கள். ஞாபக மறதியினால் ஒரே விடயத்தை திருப்பி திருப்பி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். வயோதிபம் என்பது பழகுவதற்கும் உறவாடுவதற்கும் கஷ்டமான ஒரு நேரம். அடுத்தவர்கள் தொடர்பை தொடர்ந்து சீரிய முறையில் வைத்துக் கொள்வது கடினம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிற பொழுது இம்மா யப்லுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, வயோதிப காலத்தை குறிப்பிட்டே அல்லாஹ் சொல்கிறான். உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவர் வயோதிப நிலையை அடைந்தால், இருவரில் ஒருவர் வயோதிப நிலையை அடைந்தால் ஃபலா தகுல்லஹுமா உஃபின், சி என்ற வார்த்தை கூட அந்த வயோதிப நிலையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாகவே மனைவிமாரை பற்றி குர்ஆன் ஹதீஸிலே வருகிற பொழுது இருக்க கொடுங்கள், உண்ண கொடுங்கள், மற்ற தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள். ஆனால் தாய்மார் பெற்றோர்களை பற்றி சொல்கிற பொழுது இப்படியெல்லாம் சொல்லவில்லை. இருக்க கொடுங்கள், உண்ண கொடுங்கள் என்பதையெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் மனைவி விடயத்தில் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு தவறு செய்தால் காயம் வராமல் அடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். பெற்றோர்களுடைய விடயத்தில் கொடுக்க வேண்டி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் தவறு செய்தால் சி என்ற வார்த்தை கூட நீங்கள் பயன்படுத்த கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். அங்கே எதை எதிர்பார்க்கிறான், இங்கே ரப்புல் ஆலமீன் எதை எதிர்பார்க்கிறான் என்பதை நாங்கள் யோசிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிற பொழுது வலா தன்ஹர்ஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களை அதட்ட வேண்டாம், விரட்ட வேண்டாம், அவர்களோடு நல்ல வார்த்தைகளோடு நீங்கள் உறவாடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வயது முதிர்ந்த பெற்றோர்கள் உறவாடுவதற்கு கஷ்டமான காலப்பகுதி, அதை குறிப்பிட்டே அல்லாஹ் சொல்கிறான். சி என்று பயன்படுத்த வேண்டாம், அதட்ட வேண்டாம், நல்ல வார்த்தைகளை மென்மையாக அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடக்கிறது? மென்மை இழக்கப்பட்டு விட்டது. ஒரு தாய் தகப்பன் சக்கராத்துடைய வேதனையில் படுக்கையிலே இருந்து கொண்டிருப்பார்கள். 6 குழந்தைகள் சூழ வட்டமாக நின்று கொண்டிருப்பார்கள். சண்டை பிரச்சனை உயிர் தொண்டை குழியை வந்து அடைந்திருக்கும் அந்த பெற்றோர்களுக்கு இவர்களுக்குள் சண்டை, யார் பாரம் எடுப்பது? மூத்தவர் சொல்வார், விறகி குழந்தைக்குத்தான் எல்லாம் தந்தது, இருந்த சொத்தெல்லாம் கடைசியா உங்களுக்கு தான் எழுதினது, அதால நீங்க தான் பாப்பாவை பார்க்கணும், நீங்க தான் உமாவை கொண்டு போய் வச்சுக்கணும். மாறி அவங்க என்னதான் எனக்கு தந்தாலும் எனக்கு முன்னாடியே அத்தனையும் நீங்க அனுபவிச்சால் மூத்தது, அதால நீங்க தான் பாரம் எடுக்கணும். பெற்றோர்களை மரணப்படுக்கையில் வைத்துக் கொண்டே எமது பகுதியில் இந்த உரையாடல்கள் நடப்பதை பார்க்கிறோம். எமக்காகவே தேய்ந்து கஷ்டப்பட்ட அந்த உறவுகள் இப்படியான கடுமையான வார்த்தைகள், கேட்பதை விட மரணிப்பதே மேலானது என்கிற அப்படியான வார்த்தைகளை உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிற பொழுது பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா பெற்றோர்களோடு மென்மையாக நடக்குமாறு, நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துமாறு சொல்கிறான். அன்புக்குரிய